இந்த மாலை நேரத்திலும் தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. திருப்பிக் கொள்ளுங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம், அதனுடைய மூன்றாவது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 3வது அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல 6வது வசனத்திலிருந்து நாம் படிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமா. அப்பொழுது பேதுரு 10 வசனங்கள் வரைக்கும் படிக்கிறேன். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. தோத்திரம். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அல்லேலூயா. நான் உள்ள வரும்போது எழும்ப பண்ணுவார்னு ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு என் பிரசங்கமே பிரமிக்கும்படி எழுப்புவார். தேசம் பிரமிக்கும்படி, ஆயிரங்கள் பிரமிக்கும்படி, லட்சங்கள் பிரமிக்கும்படி உங்களை கர்த்தர் எழுப்புவார். எழுப்ப போகிறார். உங்க குடும்பத்தை எழுப்ப போகிறார். ஆவிக்குரிய ஜீவியத்தை எழுப்ப போகிறார். தேவனோடு இருக்கிற உறவை எழுப்ப போகிறார். பொருளாதாரத்தை எழுப்ப போறார். பிசினஸ் எழுப்ப போறார். நம்ம சபையை எழுப்ப போறார். நம்முடைய ஊழியங்களை எழுப்ப போறார். அவர் எழுப்புவார். எப்படி எழுப்புவாரா? பிரமிக்கும்படி, பார்க்கிறவர்கள் எல்லாம் பிரமிக்கும்படி, ஆச்சரியப்படும்படி. இவனா அவன். தோத்திரம். ஏன்னா இந்த சம்பவத்தை நீங்க படிச்சிருப்பீங்க நம்புறேன். அலங்கார வாசல், எருசலேம் தேவாலயத்தின் அலங்கார வாசல். அதிலே ஒரு அலங்கோலமான மனிதன். வாசல் அலங்காரம், கோலம் அலங்கோலம். தோத்திரம். ஆலயம்னாலே அது அலங்காரமா, ஆசீர்வாதமா, தோத்திரம் இருக்கும். ஆனா அந்த ஆலயத்தின் வாசல்ல ஒருத்தனுடைய நிலை அலங்கோலமான நிலை, பரிதாபகரமான நிலை. தோத்திரம். ஒரு சப்பாணி. அந்த சப்பானிய ஆண்டவருடைய நாமம் எழுப்புகிறது. பேதுருவுக்கிட்ட. தோத்திரம். ஆமா, ஏதாயிலும் கிடைக்குமான்னு எதிர்பார்க்கிறான். ஏன்னா அவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தானா. தோத்திரம். 2ஆம் வசனம் சொல்லுது. தோத்திரம். அவனை ஒவ்வொரு நாளும் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். பேதுருவும் யோவானும் ஜெபம் பண்ணும்படி வர்றாங்க. அவர்களையும் பார்த்து அவன், தோத்திரம், ஏதாயிலும் தனக்கு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு கேட்கிறான். 6ஆம் வசனத்துல பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. தோத்திரம். என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தோத்திரம். தேவனுடைய நாமம் என்னிடத்தில் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்னிடத்தில் இருக்கிறது. தேவனுடைய வல்லமை என்னிடத்தில் இருக்கிறது. நீ எதிர்பார்க்கிற மாதிரி பொண்ணு என்கிட்ட இல்ல, வெள்ளி என்கிட்ட இல்ல, பணம் என்கிட்ட இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உன்னை எழுப்பி விடுகிற நாமம், உன்னை எழுப்பி விடுகிற வார்த்தை, உன்னை எழுப்பி விடுகிற அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இதுக்கு முந்தின அதிகாரத்துலதான், நேற்று கூட நம்ம பேதுருவை பத்தி பார்த்தோம். இதற்கு முந்தின அதிகாரத்துலதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால பேதுருவை கர்த்தர் என்ன செய்திருந்தாரு? நிரப்பி இருந்தார். அப்போ எழுப்புகிற அபிஷேகம் பேதுருவின் மேல் இருந்தது. எழுப்பி விடுகிற நாமம் பேதுருவுக்குள் இருந்தது. எழுப்புகிற வார்த்தை பேதுருவுக்குள் இருந்தது. அப்போ இயேசுவின் நாம ஒரு மனுஷனை எழுப்பும், இயேசுவின் வார்த்தை ஒரு மனுஷனை எழுப்பும், இயேசுவின் அபிஷேகம் ஒரு மனுஷனை எழுப்பும்.
பணத்தை விட சொத்தை விட நமக்கு பெரிய விஷயம் இயேசுவின் நாமம், இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் அபிஷேகம். அதத்தான் இங்க பேதுரு சொல்றாரு, நீ எதிர்பார்க்கிற எதுவும் என்கிட்ட இல்ல, பொண்ணு வெள்ளியும் என்கிட்ட, பணம் காசு என்கிட்ட. அவனுக்கு ஒரு 50 பைசா போடுறதுக்கு வழி இல்லாத மாதிரி பேசுறான் பாருங்க. அவன் நினைச்சிருப்பான், ஐயோ இவ்வளவு பேசுறதுக்கு ஒரு 50 பைசா போடலாம் இல்லையா, இவ்வளவு பேசுறிய நீ அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். அது கூட இல்ல சாமி, தோத்திரம். ஆனா ஒண்ணு, நான் என்னதான் காசை போட்டாலும் நீ காலத்துக்கு பிச்சைக்காரனா தான் இருப்ப. நான் காசை போடாம ஏச போட்டேன்னா, தோத்திரம், காசை கொடுக்காம ஏச கொடுத்தேன்னா இன்னைக்கோட உன் சப்பானி தன்மையே என்ன செஞ்சிடும், மாறிடும். ஊர்ல இருக்கிறவன், உலகத்தில் இருக்கிறவன் உன்னை இதுவரைக்கு பார்த்தமெல்லாம் சொல்லுவான், அவனா இவன், அந்த மனுஷனா இவன், இவன் வாழ்க்கை நமக்கு தெரியுமே, இவனை நம்ம பார்த்திருக்கிறோமே, இன்னைக்கு இப்படி குதித்து நடந்து துதித்து ஓ கர்த்தரை மகிமைப்படுத்தினானே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். பிரமிக்கும்படி தேவன் உங்களை எழுப்புவார், உங்க குடும்பத்தை எழுப்புவார், நம்மளை கர்த்தர் எழுப்ப போறார். சபைனாலே சில கூட்டம் தேசத்துல அற்பமா தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆமேனா? கர்த்தருடைய ஜனம்னாலே சிலர் அவங்க வீட்டு கிள்ளிக்கிற மாதிரி தான் நம்மளை என்ன செய்றாங்க, பேசுறாங்க. இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, அப்பா அந்த சபையாடா, இவங்களாடா, இவங்களை பத்தியாடா இப்படி பேசணும்னு எல்லாரும் வாயில விரல் வைக்கிற மாதிரி சபைய தேசத்தின் நடுவுல எழுப்ப போறாரு. ஏசாயா 2:2 சொல்லுது, கடைசி காலத்துல, கடைசி நாட்களில ஆலயமாகிய பர்வதத்தை கர்த்தர் தோத்திரம் எல்லா மலைகளுக்கும் மேலாய் உயர்த்த போறாரா. ஒரு கரமனா பர்வதங்களுக்கு கொடுமுடியில் அது ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் அது உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி இதுவரைக்கும் அற்பமாய் பேசப்பட்ட திருச்சபைகள், ஊழியங்கள், ஆலயங்கள் தோத்திரம் அநேக ஆயிரங்கள் கண்டு பிரமிக்கும்படி கர்த்தர் எழுப்ப போறார். ஆமா ஆமா ஆமா, உங்க ஜெப வாழ்க்கை எழும்ப போது, நம்ம ஊழியங்கள் எழும்ப போது, நம்ம பொருளாதாரங்கள் எழும்ப போது, சகலத்திலும் கர்த்தர் நம்மளை எழுப்ப போறார். அநேகர் கண்டு பிரமிக்கும்படி. சும்மா நானும் கிறிஸ்தவன், நானும் சர்ச்சுக்கு போனேன் அப்படி, நான் 18 வயசுல இருந்து எனக்கு ஜெபமே அதுதான். ஆண்டவரே, நான் சாதாரணமானவரை ஆராதிக்கல, நான் சர்வ வல்லவரை ஆராதிக்கிறேன். அதனால எனக்கும் மற்றவங்களுக்கும் என்ன இருக்கணும், வித்தியாசம் இருக்கணும். நான் சும்மா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வாழ்ந்துட்டு சாக விரும்பல தோதரம். அப்ப குறுகிய வட்டத்துக்குள்ளதான் இருந்தேன். இதே மாதிரி ஒரு கிராமம் தான் இன்னைக்கும் நான் இருக்கிற ஊரு. அதை சுத்தி முள்ளுக்காடா தான் இருக்கும் தோதரம். எங்க சர்ச்சை சுத்தி முள்ளுக்காடா தான் இருக்கும். ஆமா, அந்த முள்ளுக்காட்டுல தான் போய் ஜெபம் பண்ணுவேன், முள்ளுக்காட்டுல தான் போய் அழுவேன் தோதரம். ஆனா சொல்லுவேன், ஆமா நான் சாதாரணமாலாம் இருந்துட்டு சாக கூடாது, சாதிச்சுட்டு தான் சாகணும். நான் பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா பிரகாசிச்சுட்டு தான் சாகணும். பிரமிக்கும்படி உங்களை எழுப்புவார். ஆமென். ஆண்டுகளாய் முடங்கி போனீர்களோ, சொல்லுங்க அந்த வார்த்தைய. அடுத்தவரையே சார்ந்திருக்கிறீர்களோ, ஆதாய பொருளாய் மாறி போனீர்களோ, ஆண்டுகளாய் முடங்கி போனீர்களோ, பிரமிக்கும்படி எழுப்புவார். பிரமிக்கும்படி எழுப்புவார். அடுத்தவரையே சார்ந்திருக்கிறீர்களோ, பிரமிக்கும்படி எழுப்புவார். தோத்திரம். ஆதாய பொருளாய் மாறி போனீர்களோ, பிரமிக்கும்படி எழுப்புவார். இதுதான் என் பிரசங்கம் இல்ல, இதுக்கு பின்னால இருக்கு. இதை கொஞ்சம் பார்த்துட்டு போலாம். அல்ல சொல்லுங்க. ஆண்டுகளாய் முடங்கி போனவன் யாரு? இந்த அலங்கார வாசல் சப்பானி. இதுக்கு அடுத்த அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல படிக்கிறோம். அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனிதன், அப்போஸ்தலர் 4:22, 40 வயதுக்கு மேற்பட்டவனா இருந்தானா.
இத்தனை வயசுன்னு பர்டிகுலரா சொல்லல, ஆனா 40 வருஷத்துக்கு மேல, அவனுக்கு 40 வயசுக்கு மேல இருக்குமா. இவன் தாயின் கற்பத்துல பிறந்ததிலிருந்தே சப்பானியா. இவனை நாள்தோறும் அலங்கார வாசல்ல கொண்டு வந்து என்ன செய்வாங்களாம், வைப்பாங்களாம். அப்போ முடங்கி போன நிலை எத்தனை வருஷமா? 40 வருஷத்துக்கு மேல. இல்லையா சொல்லுங்க. ஆண்டுகளா, பல வருஷமா, பல வருஷ கணக்கா செயல்பட முடியாமல், நடக்க முடியாமல், மற்றவர்களைப் போல எழும்ப முடியாமல் முடங்கி போன ஒரு நிலை. எத்தனை பேரை வாழ்க்கையில பார்த்திருப்பான். அந்த ஆலயத்துக்கு வர்றவங்க போறவங்க எல்லாம் பார்த்திருப்பான். அவங்க நல்லா இருக்காங்களே, இவங்க நல்லா இருக்காங்களே, அவங்க நடக்கிறாங்களே, இவங்க நடக்கிறாங்களே, அவங்க குதிக்கிறாங்களே, சின்ன பிள்ளை நல்லா நடக்குதே, 1 வயசு பிள்ளை எனக்கு முன்னால நடக்குது. ஆனா நான் 40 வயசுக்கு மேல ஆயிட்டேனே, ஆனா இன்னும் நான் எழும்ப முடியலையே, நடக்க முடியலையே, நிக்க முடியலையே, பலன் இல்லையே, எனக்கு மட்டும் ஏன், என் வாழ்க்கையில மட்டும் ஏன். அதாவது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கல, நடக்கலைங்கிறது ஒரு வேதனைங்க. அதே ஆசீர்வாதம் இன்னொரு ஆளுக்கு நடந்துருச்சுன்னா அது அதை விட பெரிய வேதனைங்க. இந்த சேச்சி மனசுலயோ தோத்துறோம். கல்யாணம் நமக்கு நடக்கலைங்கிறது ஒரு வேதனை. வயசு போய்கிட்டே இருக்கு, நமக்கு நடக்கலையே அப்படிங்கிறது ஒரு வேதனை. ஆனா நம்ம கண்ணுக்கு முன்னால இன்னொருத்தனுக்கு நடக்குது பாருங்க, ஐயையோ அவனுக்கு நடக்குது, அவளுக்கு நடக்குது, அது அதை விட பெரிய வேதனை. இன்னும் சொல்ல போனா, இன்னும் கொஞ்சம் மேல ஏறி போனா, நம்மளை விட வயசுல குறைஞ்சவங்களுக்கு நடக்கும். அப்ப அதை விட இன்னும் வேதனையா இருக்கும். என்ன பேச்சக்கானா, நம்ம கூட படிச்சவளுக்கு நடக்குதே பெரிய விஷயம். நமக்கு பின்னால 3 கிளாஸ் 4 கிளாஸ் 5 கிளாஸ் பின்னால படிச்சவ வந்து எக்கா இவதான் என் புருஷன் அப்படின்னா எப்படி இருக்கும்? தோத்துறோம். நம்மளை விட வயசுல சின்ன ஆள். இப்ப 40 வருஷமா நடக்கல, ஒன்னா ஒரு வயசு போய் நடக்கிறான் பார்த்திருப்பான், 2 வயசு போய் நடக்கிறத பார்த்திருப்பான், இவன்லாம் நடக்கிறான், ஆனா நானே நடக்கலையே. இது எல்லாத்தையும் விட பெரிய வேதனை என்ன தெரியுமா? இந்த நடக்கிறவன் சும்மா நடந்துட்டு போயிட்டா பரவாயில்ல, ஜப்பானி ஏய் ஜப்பானி ஏய் ஜப்பானி, நீ ஜப்பானிடா நீ ஜப்பானிடா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அது அதை விட பெரிய. எத்தனை வேதனைகளை எத்தனை வருஷமா அவன் கடந்து வந்திருக்கிறான் பாருங்க. அப்படிப்பட்ட ஒருத்தனை தான் அவன் வேதனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அவனை வேதனைப்படுத்தினவங்கெல்லாம் பார்த்து பிரமிக்கும்படி, ஆச்சரியப்படும்படி கர்த்தர் அவனை எழுப்பினார். உங்கள் துக்க நாட்கள் முடிகிறது, உங்கள் வேதனையின் நாட்கள் முடிகிறது. உங்களை காயப்படுத்தினவங்க, கண்ணீர் விட வச்சவங்க, வேதனைப்படுத்தவங்க, அழ வச்சவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஷாக்கா ராபா தானா உங்கள் பல வருஷ பிரச்சனைக்கு இந்த இரவு நேரம் கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். உங்கள் பல வருட வியாதி இன்றைக்கு சுகமாகுது. உங்கள் பல வருட போராட்டம் இன்றைக்கு ஓய்கிறது. உங்கள் பல வருட யுத்தம் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வருகிறது. ஆண்டுகளாய் ஆண்டுகளாய் பல வருஷமாய் முடங்கி போன அனுபவங்கள், வேதனைப்பட்ட அனுபவங்கள், கண்ணீர் வடித்த அனுபவங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். நீங்க அதை நம்பிக்கையோட ஏத்துக்கிட்டீங்கன்னா இப்பவே நடக்கு, இப்பவே நடக்கு, இப்பவே நடக்கு, இப்பவே கர்த்தர் செய்கிறார். பேதுரு பேசும்போது அவர் வல்லமை அவன் சரீரத்திலே பாய்ந்ததை போல இப்போ நீங்க நம்ப கூடுமானால் உங்க பிரச்சனைகள் மேல ஆண்டுடைய வல்லமை இறங்குது, பலவீனங்கள் மேல இறங்குது, வியாதிகள் மேல இறங்குது, பல வருஷ பிரச்சனைகள் மேல, பல வருஷ போராட்டங்கள் மேல கர்த்தர் செயல்படுகிறார். கர்த்தர் செயல்படுகிறார், உங்களுக்காக செயல்படுகிறார், உங்க பிள்ளைகளுக்காக செயல்படுகிறார், பலவீனத்திலே செயல்படுகிறார். அவன் அவயவங்களிலே கர்த்தர் செயல்பட்டார், பலவீன பகுதிகளிலே தேவன் செயல்பட்டார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியங்கள்ல கர்த்தர் செயல்படுகிறார். பல வருஷ போராட்டம் இன்றைக்கு முடிவுக்கு வருகிறது. நீமா ரபாலா கரா சந்தா ரபாதா. பெரும்பாடுங்கிற வியாதியில ஒரு அம்மா 12 வருஷமா முடங்கி கிடந்தாளா. நிமிர முடியாத கூனியா ஒரு அம்மா 18 வருஷமா முடங்கி கிடந்தாளா. அல்லேலூயா. தோத்திரம் தோத்திரம். பாபிலோன்ல இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள் 70 வருஷமா சிறையிருப்புல முடங்கி கிடந்தாங்களாம். எகிப்து தேசத்துல 430 வருஷமா இஸ்ரவேல் ஜனங்கள் முடங்கி கிடந்தாங்களாம். அல்லேலூயாவா.
பிள்ளை பெற முடியாம 90 வயசு வரைக்கும் சாராளம்மா முடங்கி கிடந்தாளாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம வருஷங்கள், நம்ம ஆண்டுகள், நம்ம பிரச்சனைகள், ஏசுநாதருக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா முடிவு பண்ணிட்டார் தான். தூக்குவேன், எழுப்புவேன், உயர்த்துவேன், உன்னை உலகத்துக்கு காட்டுவேன் முடிவு பண்ணிட்டாருன்னா உங்க பிரச்சனை எவ்வளவு மோசமா இருந்தாலும் அவர் தூக்குவார், அவர் எழுப்புவார். ரெண்டாவது அவர் சொன்னாரு, அடுத்தவர்களையே சார்ந்து இருக்கிறாயோ. இவன் நிலை முதல்ல ஆண்டுகளா முடங்கி போன நிலை. ரெண்டாவது அடுத்த ஆளே, ஐயா அம்மா அம்மா, ஐயா ஐயா அம்மா. இருக்கிற இடம் ஆலயம், ஆலயத்தின் வாசல் படி. தோத்துறான். இங்கேயும் ஒரு சிலர் உட்கார்ந்து இருக்கா, அல்ல சொல்லுங்க அப்பா. ஆலயத்துக்கு உள்ளே ஆள் இருக்கு, ஆலயத்துக்கு வெளியிலேயே ஆள் இருக்கு. தோத்துறான். அந்த ஆலயம் வேற, தோத்துறான். இந்த ஆலயம் வேற. இங்க இடம் இல்லைனால நீங்க வெளியில உட்கார்ந்துருக்கீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அவன் தேவாலயம், எருசலேமின் தேவாலயத்தின் வாசப்படியில உட்கார்ந்து இருந்தானா, ஆனா அவன் பொழப்பு என்ன, அவன் நிலை என்ன? ஐயா ஐயா அம்மா அம்மா ஐயா. தோத்துறான். அடுத்த ஆளையே எதிர்பார்த்துக்கிட்டு பிச்சை கட்டுக்கிட்டு இப்படியே ரட்சிக்கப்பட்டும் பல வருஷம் ஆகியும் இன்னும் நீங்க பெத்த புள்ள உங்க கண்ணுக்கு முன்னால எதிர் வீட்டுக்காரன் போய் கையை நீட்டிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு அது பிடிக்குமா? அங்கிள் ஆன்டி அப்படின்னு போய் கையை நீட்டிக்கிட்டு ஒரு முட்டாய்க்காக, ஒரு ரப்பருக்காக, ஒரு பென்சிலுக்காக, பேனாவுக்காக நின்னா நீங்க மனுஷனா இருந்தா என்ன பண்ணுவீங்க? தோத்துற கூட்டு வந்து மூலையில வச்சுன்னா அந்த குத்து. சில சமயம் அவன் கேட்ட பொருளை நமக்கு வாங்கி கொடுக்க வழியே கூட இருக்காது. அவன் கேட்கறத வாங்கி கொடுக்க நமக்கு காசு கூட இருந்துக்கு, நம்மளே சொல்லி இருந்திருப்போம், அடுத்த வாரம் வாங்கி தரேன்டா அப்படி கூட சொல்லி இருந்திருப்போம். அப்படி இருந்தும் அவன் இன்னொரு ஆள்கிட்ட போய் கை நீட்டிட்டு இருக்கிறான், பக்கத்து வீட்டுல கை நீட்டிட்டு இருக்கிறான் அப்படின்னா தோத்துறான். வழியே இல்லாத நாம, இன்னும் கொஞ்சம் நல்ல தமிழ் மொழியில சொன்ன வக்கே இல்லாத நாம இன்னொருத்தண்ட நம்ம புள்ள போய் கை நீட்டி நிற்கும் போது கூட்டு வந்து மூலையில வச்சுக்கிட்டு 4 குத்து குத்துறமே. வானத்தையும் பூமி அண்ட சராசரங்களை உண்டாக்கின கர்த்தர், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை தருவேன், பொன்னும் வெள்ளியும் என்னுடையது, உலகமும் அதன் குடிகளும் என்னுடையவைகள் அப்படின்னு சொல்ற அப்பாவை நாம ஆராதிக்கிறோம். சின்ன சின்ன விஷயத்துக்கும் மனுஷங்க கிட்ட போய் அடுத்தவங்களை சார்ந்து கை நீட்டிக்கிட்டு நின்னோம்னா நம்மள அவ ஜீரணிப்பாரா? இதான் இயேசுவோட பிள்ளைகளுக்கு அழகா. நமக்கு நம்முடைய தேவையை சந்திக்க முடியாத ஒருத்தரையா நம்ம ஆராதிக்கிறோம். அவன் நிலையே அப்படித்தான் இருந்துச்சான், அடுத்தவங்களை சார்ந்துக்கிட்டு. உலக பிரகாரமான பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு தான் அப்படின்னா, ஆவிக்குரிய காரியத்துக்கு நம்ம அடுத்த ஆளை தானே சார்ந்துகிட்டு இருக்கோம். நாம ஜெபிக்கிறது இல்லை, ஆனா நமக்காக இன்னொருத்தர் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நல்லா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். இன்னும் சில ஆளு ஸ்ட்ராங்கா ஜெபம் பண்ணுங்க. எப்படி குரு காப்பியா ஸ்ட்ராங்கா ஜெபம் பண்றது, நல்லா ஸ்ட்ராங்கா ஜெபம் பண்ணுங்க. இன்னும் சில ஆளு உபவாசத்து எங்களுக்காக உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. உனக்காக உபவாசம் போட்டு நாங்க செத்து போறோம், நீ தின்னுட்டு நல்ல உருளைக்கிழங்கு மாதிரி என்ன செய்ய சுத்து. நான் கேட்க, ஒவ்வொரு விசுவாசிக்கும் நாங்க ஒவ்வொரு நாள் உபவாசம் போட்டா நாங்க என்னைக்கு தான் சோத்த திங்க இல்ல? கேட்க, ஒவ்வொரு விசுவாசிக்கும் நாங்க ஒவ்வொரு நாள் உபவாசம் போட்டோம்னா நாங்க என்னைக்கு சோத்த திங்க? நாங்க நல்லாவே இருக்க கூடாது. இவங்களுக்கு ஜோம் பண்ணி இவங்க கார் வாங்கிடணும், ஆனா நாங்க வாங்கக்கூடாது. நான் உங்களை சொல்லல, பொதுவா சபைகள்ல சொல்றேன். அன்னைக்கு பாஸ்டரை எப்படி பரிதாபமா பார்த்தோமோ அது வரைக்கும் சாகிற வரைக்கும் அவர் அப்படித்தான் நினைச்சணும் பார்க்கணும். இல்லைன்னா பாஸ்டர் முன்னாடி மாதிரி இல்லை. பாஸ்டர் எந்த பாஸ்டர் முன்னாடி மாதிரி பின்னாடி இருக்க மாட்டாரு. அல்ல சொல்லுங்க அப்பா. உடனே பாஸ்டர் முன்னாடி மாதிரி இல்லை. முன்னாடி சைக்கிள்ல வந்தாரு, இப்பவும் நாங்க சைக்கிள்ல தான் நினைச்சணும் வரணும். ஆனா நீ 2 வீலர் வாங்கிடணும், கார் வாங்கிடணும், அதுக்கு நாங்க ஜெபம் பண்ணணும், நீ வீடு கட்டிடணும், நீ பெரிய ஆள் ஆயிரணும். நாங்க மட்டும் உன்னை வாங்கிட்டோம்னா உனக்கு கபா 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 கபான்னு எரியுது. பெட்ரோல் அள்ளி ஊத்திக்கா, இன்னும் எரியட்டும். அல்ல சொல்லுங்க அப்பா. என்ன பேச்ச காண? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தப்போ கர்த்தர் யோபுவின் சிறையிருப்ப உங்களுக்காக நாங்க ஜெபிச்சு நல்லா இருக்கோம் தெரியுமா?
உங்களுக்காக ஜெபிக்க ஜெபிக்க இன்னும் நல்லா இருப்போம் தெரியுமா? எங்களுக்காக ஜெபிக்கிறோமோ இல்லையோ, உங்களுக்காக ஜெபிச்சு ஜெபிச்சு எங்களை கர்த்தர் இன்னும் ஆசீர்வாதமா தான் வைப்பாரு. ஆனா நாம ஜெபிக்கிறதே இல்லை. நமக்காக யாராவது ஜெபிக்கணும், நமக்காக யாராவது பைபிள் படிக்கணும், கடைசியில நமக்காக யாராவது பரலோகம் போகணும். நாம போறது இல்லை. தோத்திரம். நாங்க பலிபீடத்திலிருந்து பண்ணுகிற பிரசங்கம் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல. பிரசங்கம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயா அப்படிங்கறதா உங்க வாழ்க்கையில வந்துட போதா? என்ன பேச்ச காணா? நான் அதுல உடன்படுறவனே கிடையாது. என் ஜெபத்தை விட நான் பிரசங்கிக்கிற வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆமே. பிரசங்கம் வார்த்தை தேவனுடையது. ஜெபம் சாதாரண மனிதர்கள் எங்களுடையது. உங்களுக்காக நாங்க பண்ற ஜெபம் அது மனுஷன் எங்களுடையது. ஆனா உங்ககிட்ட அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறோம் பாருங்க, அந்த வார்த்தை தேவனுடையது. எது பெருசு? எது பெருசு? அவர் வார்த்தை பெருசு. நாங்க பண்ற ஜெபத்தை விட அந்த வார்த்தையை நம்பி நீங்க போகணும். அல்லேலூயாவா? அநேகர் பிரமிக்கும்படி என்னை எழும்ப பண்ணுவார், எழுப்புவார்னு சொல்லிட்டாருன்னா என்னை எழும்பிட்டார் ஆமே அப்படின்னு விசுவாசத்தோட போறதை விட்டுட்டு, நான் சொல்றது புரியுதா இல்லையா? நம்ம மைண்ட் மென்டாலிட்டிய மாற்றணும். தோத்துறோம். நம்மளை நோக்கி வருகிற வார்த்தை விலையேற பெற்றது. அதை நம்பி போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நான் ஒண்ணு ஓப்பனா சொல்றேன், பிரசங்கம் பண்ணும் போது இருக்கிற இந்த பலன் உங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது எங்களுக்கு இருக்காது. அல்லேலூயா. நாங்க எப்ப 1.5 மணி நேரம் பேசினா தோத்துறோம், எங்களுக்கு உடம்பு கிடமெல்லாம் வலிக்கு, எங்கடா போய் சாயெல்லாம் கொஞ்சம் தண்ணியை குடிக்கலாம்னு தான் தோணும். அந்நேரம் வந்து கேட்கறது, தண்ணியும் கேட்கறது. ஐயா, அடுத்தவரையே சார்ந்திருக்கிற நிலையா? இன்றைக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். உங்களை எழுப்ப போறாரு, உங்களை எழுப்ப போறாரு. இனி நீங்க எதற்கும் எவரையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை. இனி நீங்க சார்ந்திருக்க போற ஒன்னே ஒண்ணு, இயேசுவின் நாமம், இயேசுவின் வார்த்தை. இங்க பேதுரு அதைத்தான் சொல்றான். நீ என் பாக்கெட்ல இருக்கிறத எதிர்பார்த்தீனா, அதை நம்பினா, அதை எதிர்பார்த்தீனா, அதை சார்ந்திருந்தீனா திரும்பவும் நீ சப்பானியாத்தான் இருப்ப. ஆனால் நான் சொல்லுகிற இயேசுவின் நாமத்தை நீ சார்ந்து கொண்டால், அவர் வார்த்தையை சார்ந்து கொண்டால், அபிஷேகத்தை சார்ந்து கொண்டால், நீ ஒரு நாளும் எந்த மனுஷனுக்கு முன்னால கை நீட்டணுங்கிற அவசியம் இல்ல. உன்னை பலரை ஆசீர்வதிக்கிற ஆளா கர்த்தர் மாத்திடுவார். ஆதாய பொருளாய் மாறி போனாயோ. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஆதாய பொருள்? ஒவ்வொரு நாளும் இவனை தேவாலயத்தின் வாசல்ல கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னா, 2ஆம் வசனத்துல வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? பிச்சை கேட்க வைக்கிறாங்க. அப்ப கலெக்ஷன், காசு, வருமானம். ஜப்பானிங்க அவனை வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு ஓட முடியல அந்த குடும்பத்துக்கு. பெத்த புள்ளைய தோத்துறோம் கொண்டு போய் அலங்கார வாசல்ல பிச்சை எடுக்க வச்சிருக்கு. தோத்துறான் குடும்பம். ஏன் அவனுக்கு ஒத்த வேளை சோத்த போட முடியாது? தோத்துறான். ஹலோ, இருக்கீங்களா? அவனை வச்சு கலெக்ஷன், அவனை வச்சு ஆதாயம். நான் காலையில கூட சொன்ன பாருங்க, தாவீதை வச்சு அவங்க அப்பாவுக்கு ஆதாயம். ஆதாயம். இன்னைக்கும் நம்மளை வச்சு ஆதாயம் பார்க்கிறவங்க. யோசேப்பு லைஃப் இதுக்கு பொருத்தமா இருக்கும். 37ஆம் அதிகாரம் ஆதியாமத்துல அவங்க அப்பா அவனை கூப்பிடுறாரு. தோத்துறான். 13-14 வசனங்கள் இருந்து படிச்சீங்கன்னா, நீ கிளம்பி அண்ணமார பாக்குறதுக்கு போ. ஈசாய் தாவீதிட்ட சொன்ன மாதிரியே இங்க யாக்கோபு யோசேப்பிட்ட சொல்லுவாரு, போய் விசாரிச்சுட்டு வா. சரி, அப்பா சொல்லிட்டாரு, போகாம இருக்க முடியாது. தோத்துறான் அப்படின்னு யோசேப்பு கிளம்பி போவாரு. அப்போ அவங்க அப்பாவுக்கு யோசேப்பால ஒரு ஆதாயம். இந்த யோசேப்ப 20 வெள்ளிக்காசுக்கு அவங்க அண்ணமாரு வித்துட்டாங்க. அதுலயும் அண்ணமாருக்கு யோசேப்பால ஆதாயம். போத்திபார் வீட்டுக்கு போனா 39ஆம் அதிகாரத்துல 3-4 வசனங்கள்ல அவன் எல்லா பொறுப்பையும் யாருக்கு கொடுத்துட்டான்? யோசேப்புக்கு கொடுத்துட்டான். தோத்துறான். யோசேப்புக்கு கொடுத்துட்டான். அத்தனை வேலை இப்ப யோசேப்பு மேல. யோசேப்பு தான் போத்திபாருக்காக வேலை செய்யறான், அந்த குடும்பத்துக்காக வேலை செய்யறான். போத்திபாருக்கு யோசேப்பால ஆதாயம். இப்ப பார்த்தா செய்யாத தவறுக்கு சிறைச்சாலையில தூக்கி போட்டாச்சு.
20ஆம் வசனம் அந்த அதிகாரத்துல சிறைச்சாலை தலைவன் என்ன பண்றான்? தோத்துறான். எல்லாத்தையும் யோசேப்பு கையில ஒப்புவிக்கிறான். அப்ப சிறைச்சாலை தலைவனுக்கு யோசேப்பால சொல்லுங்கக்கா ஆதாயம். 40ஆம் அதிகாரத்துல பானபாத்திரக்காரன் அங்க வர்றான், தோத்துறான். அவன் பரிதாபமா வந்திருக்கான், தோத்துறான். ஒரு நாள் என்னன்னு கேட்டா சொப்பனம் பார்த்தேன், சோகமா இருக்கேன்றான், தோத்துறான். ஆண்டவர் அர்த்தம் சொல்லுவாரு, சொல்லு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றான். சொன்ன மாதிரியே நடக்குது. ஆனா அவன் யோசேப்ப நினையாமல் மறந்து போனான். பானபாத்திரக்காரனுக்கு யோசேப்பால ஆதாயம், தோத்திரம். அப்புறம் 41ஆம் அதிகாரத்துல பார்வோனுக்கே சொப்பனம் வருது, தோத்திரம். அப்பதான் பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருதா, ஐயோ ஒருத்தன் சிறைச்சால இருந்தான், நான் மறந்து விட்டேன். அவன் அர்த்தம் சொல்லுவான், அவன் பேரு யோசேப்பு, தூக்கிட்டு வாங்கடா அவனை, தோத்திரம். இப்போ பார்வோன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றான். பார்வோனுக்கு யோசேப்பால, யோசேப்பு நினைச்சிருப்பான் இதுதான் நம்ம பொழப்பு போல, ஒவ்வொருத்தருக்கும் நம்மளால. ஆனா நம்ம அடிமையா, கைதியா, சிறைச்சாலையில முடங்கி ஒடுங்கி மூலையில தான் கிடக்கணும். ஆனா நம்மளை வச்சு அப்பாவுக்கு ஆதாயம், நம்மளை வச்சு அண்ணம்மாருக்கு ஆதாயம், நம்மளை வச்சு போத்திபாருக்கு ஆதாயம், நம்மளை வச்சு பானபாத்திரக்காரனுக்கு ஆதாயம், நம்மளை வச்சு பார்வோனுக்கு ஆதாயம், எல்லாருக்கும் ஆதாயம், சிறைச்சாலை தலைவனுக்கு ஆதாயம். ஆனா நாம முடங்கியே தான் கிடக்கணும். நோ, உனக்கான நேரம் வந்தது, உனக்காக நான் குறித்த வேளை வந்தது. சீயோனுக்கு தயை செய்யும் காலம், அதற்கு குறித்த நேரம் வந்தது. 102ஆம் சங்கீதம் 13வது வசனம். இந்த திருச்சபைக்காக உங்களுக்காக கர்த்தர் குறித்த நேரம் வந்தது. நீங்க மற்றவங்களுக்கே ஆதாயமா இருந்துட்டீங்களா? ஆனா நீங்க முடங்கியே கிடந்துட்டீங்களா? இன்றைக்கு கர்த்தர் அவர் உங்களை எழுப்புகிறார். அநேகர் பிரமிக்கும்படி உங்களை வச்சு பொழப்பு நடத்தின, உங்களை வச்சு ஆதாயப்பட்டவங்க, உங்களை வச்சு லாபம் பார்த்தவங்க கண்களுக்கு முன்னால உங்களை பிரமிக்கும்படி கர்த்தர் எழுப்புகிறார். அல்லேலூயா. இப்ப பிரசங்கத்தினுடைய 2வது பகுதிக்கு வர்றோம். ஏன் இப்படி அவனை பிரமிக்கும்படி தேவன் எழுப்பினார்? நம்மையும் அநேகர் கண்டு பிரமிக்கும்படி தேவன் ஏன் எழுப்ப விரும்புகிறார்? ஆண்டுகளாய் முடங்கி கிடக்கிற நம்மை, அடுத்தவர்களையே சார்ந்திருக்கிற நம்மை, ஆதாய பொருளாய் மாறி போன நம்மை ஏன் எழுப்ப விரும்புகிறார்? அதுவும் ஆச்சரியமா எழுப்ப விரும்புகிறார், பிரமிக்கும்படி எழுப்ப விரும்புகிறார். அவனை ஏன் எழுப்பினார்? ஒன்று, ஆலயத்திற்குள் பிரவேசிக்க. சொல்லுங்க அந்த வார்த்தை எல்லாரும். 2வது, அவயவங்களில் பலன் கொள்ள. 3வது, அப்போஸ்தலரோடு கரம் கோர்க்க. 4வது, ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த. ஆண்டவர் நாமத்தை, 4 விஷயம் இன்னைக்கு உங்களை ஆண்டவர் எழுப்ப போறார். எதுக்காக? ஆலயத்திற்குள் பிரவேசிக்க. 8ஆம் வசனமா? தோத்துறான். 8ஆம் வசனமா? தோத்துறான். என்ன போட்டு 8ஆம் வசனத்துல? அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஹலோ ஹலோ, பல வருஷமா ஆலயத்துக்கு வருவான், ஆனா வாசல்லே தான் இருப்பான், ஆலயத்துக்கு வெளியிலே தான் இருப்பான். அதனாலதான் சப்பானியாவே இருந்தான். ஆண்டவர் அவனை எழுப்பின உடனே அங்க அந்த வசனம் சொல்லுது, அவன் ஆலயத்திற்குள் என்ன செய்தானா? அப்போ இவ்வளவு நாள் அவன் உள்ள என்ன செய்யல? சொல்லுங்க, வரல. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எழுப்ப விரும்புறாரு, ஒவ்வொருத்தரையும் எழுப்ப விரும்புறாரு. எதுக்கு தெரியுமா? பிரவேசிக்க வேண்டியவைகளுக்குள் பிரவேசிக்க. பல வருஷமா விசுவாசின்றோம், ஆனா சில விஷயங்களுக்குள்ள இன்னும் நம்ம பிரவேசிக்கவே இல்லை. அதுதான் உண்மை கணம் கோட்டார் அவர்களே. இன்னும் சத்தியத்திற்குள்ள பிரவேசிக்காத நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சபையின் தரிசனத்துக்குள்ள பிரவேசிக்காத நிறைய பேர் இருக்கிறார். இன்னும் ஆண்டவருடைய பரிபூரண திட்டத்திற்குள்ள பிரவேசிக்காதவங்க நிறைய பேர் இருக்கார். ஆனா நான் 10 வருடங்களாக வருகின்றேன், 15 வருடங்களாக வருகின்றேன், நான் தான் சீனியர், நான் தான் சூப்பர் சீனியர். ஆனா சில விஷயங்களுக்குள்ள என்ன செய்யல? உள்ள வரவே இல்லை, வரவே இல்லை. சபைனா என்ன? சபையை குறித்த தேவ நோக்கம் என்ன? நம்ம ஊழியக்காரரை ஏன் இங்க வச்சிருக்காரு?
இந்த சபையை என்னெல்லாம் செய்யணும், என்னையே இந்த சர்ச்சில் கொண்டு வந்து வச்சாரு, என்ன குறித்த தேவனுடைய திட்டம் என்ன, என்கிட்ட தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு, ஏன் பிரசங்கம், ஏன் உபதேசம், ஏன் வார்த்தை, ஏன் இப்படிப்பட்ட எழுப்புதல் கூட்டங்கள், எனக்கு அதுல என்ன பங்கு, நான் அதுல என்ன செய்யணும் அப்படின்னு எதை பத்தியுமே யோசிக்கிறது இல்லை. வர, உட்கார, தூங்க, வாக. வீட்டுல சொல்றதுதான் இங்க ஆவியானவர் சொல்றாரு. உனக்கு அற்புதம் நடந்தா போதும், விடுதலை கிடைச்சா போதும், ஆசீர்வாதம் வந்தா போதும், நீ நல்லா இருக்கணும், புருஷன் நல்லா இருக்கணும், உன் பிள்ளை நல்லா இருக்கணும், உன் எருவு மாடு நல்லா இருக்கணும், உன் பிசினஸ் நல்லா இருக்கணும், உன் பாக்கெட் நிரம்பணும், உன் வயிறு நிரம்பணும். ஆனா சபையில் என்ன போய்கிட்டு இருக்கு, சபை திட்டம் என்ன, சபை தரிசனம் என்ன, தேவனுடைய நோக்கம் என்ன, உன்னை எதுக்கு அழைச்சாரு, அபிஷேகம் பண்ணாரு, சபைக்குள்ள உட்கார வச்சாரு, அதுல நீ எந்த காரியத்திலும் இன்வால்வ் ஆகவே மாட்ட அப்படின்னு ஆண்டவர் துடிக்கிறாருங்கோ. அதனாலதான் இன்னைக்கு உங்களை எழுப்புறாருங்கோ. நீங்க ஆலயத்திற்குள்ள பிரவேசிக்கணுங்கோ. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மகிமைக்குள்ள, சத்தியத்திற்குள்ள, உபதேசங்களுக்குள்ள, தரிசனத்திற்குள்ள, விசுவாசத்திற்குள்ள, ஆழங்களுக்குள்ள நீங்கள் நானும் பிரவேசிக்க தேவன் நம்மை எழுப்ப விரும்புகிறார். ஆமென். இப்ப நினைச்சிருப்பான், ஆலயத்துக்குள்ள வந்த உடனே இப்ப குதிக்கிறான், ஜம்ப் பண்றான், நடனம் பண்றான், பயங்கர சந்தோஷம் அவனுக்கு. ஆச்சாடி, முட்டு காலமா இந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம மிஸ் பண்ணிருக்கிறோமடா. வாசல்லே உட்காந்துட்டு பிச்சை கேட்கறதே தொழிலா வச்சிருந்தோமடா. உள்ள முட்டு பெரிய விஷயம் இருக்காடா, இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இருக்கா, இவ்வளவு பெரிய ஆரவாரமா, சந்தோஷமா, பலனா, ஐயோ மிஸ் பண்ணிட்டனே. அல்லேலூயாவா. நீங்க ஜெபத்தின் ஆழங்களுக்குள் வந்து பாருங்கள், அவர் பிரசன்னத்தின் ஆழத்துக்குள் வந்து பாருங்கள், அவர் உறவின் ஆழத்துக்குள் வந்து பாருங்கள். இருக்கீங்களா? சில ஆள்லாம் 2 மணி நேரம் அவங்க ஜெபம் பண்றாங்கன்னு பேசுறத மட்டும் தான் கேட்கிறோம். நம்ம ஒரு நாள் 2 மணி நேரம் ஜெபிச்சதே இல்லை. சிலருக்கு ஆசை, எப்படியாவது ஜெபம் பண்ணிடணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு 2 மணி நேரம் ஜெபிக்கணும்டா அப்படின்னு போய் முட்டியை போட்டுட்டு யெகோவா ஈரை தோத்திரம், நீரை தோத்திரம், பாரும் தோத்திரம், போரும் தோத்திரம், அல்வா தோத்திரம், உமேகா தோத்திரம், ஆதி தோத்திரம், அந்தம் தோத்திரம், முடியல தோத்திரம், முடிஞ்சது தோத்திரம், இயேசு நாமத்தினாலே ஆமே. அதுக்குள்ள வேர்த்து பூத்துருது. ஏன்னா பயங்கரமா சிக்கு புக்குன்னு சத்தத்தை போட்டா நம்ம நினைச்சுக்கிறோம், ஆமா பரலோகமே பயந்து நம்மளை நெஞ்சிரும், ஆசீர்வச்சிரும் நினைச்சுக்கிறோம். சிலருக்கு நினைப்பு 2 மணி நேரம் ஓடி இருக்கும் போலடா அப்படின்னு திரும்பி வாட்சிய பார்த்தா 10 நிமிஷம் கூட தாண்டல. அதுக்குள்ள இங்க பயங்கர டயர்டாயிருச்சு. ஆத்மாவே கத்தரை தோத்தரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஜெபம் முடிஞ்சிரா. நம்மளாலும் மணிக்கணக்கா ஜெபிக்க முடியும், அவர் பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும், அன்பின் ஆழத்துக்குள்ள வர முடியும். ஆமென். உள்ளே ஆலயத்திற்கு, வார்த்தைக்கு, பிரசன்னத்திற்கு, நீங்க வார்த்தைக்கு உள்ள வந்து பழகின ஆளா இருந்தா பிரசங்க நேரத்துல உங்க முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அடுத்து என்ன பேச போற, அடுத்து என்ன வார்த்தை வரப்போது, அந்த ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். கூட மாட ஆமேன் வரும், அல்லேலூயா வரும், தோத்துறான். அவ்வளவு அந்த அந்த வசனத்தை டேஸ்ட் பண்ண உங்க முகம் தெரிஞ்சிடும். நீங்க வேற மொச பிடிக்கிற முகத்தை பார்த்தா தெரியும்ன்றான். அது என்ன பைபிள் வசனமா? அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தான் அப்படி சொல்றான். ஒரு ஆளு ஒரு நாயோட முகத்தை வச்ச இது முயலை பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியும்னா, மனுஷன் முகத்தை பார்த்து இது வசனத்துல ஆர்வமா இருக்கா இல்லையாங்கிறது தெரியுமா இல்லையா? என்ன பேச்ச காணா? வசனத்துல தாகம் இருந்துச்சுன்னா தோத்துறான், குறுக்க மறுக்க நடக்க மாட்டோம். வசனத்துல தாகம் இருந்துச்சுன்னா எந்திரிச்சு போனுங்கிற எண்ணம் வராது. வசனத்துல தாக்கம் இருந்தா கொட்டாவி தூக்கம் வராது. சில ஆளுங்க முகத்தை பார்த்தாலே பாயிண்ட் பிரசங்க இருக்கு வரும். எங்க பாஸ்டர் சொல்லுவார் என்ன பார்த்து, நான் வாலிபனா சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கும்போது, உன்னை பார்த்தா எனக்கு பாயிண்ட் வருதுடா. சில ஆளை பார்த்தா என் பாயிண்ட் போயிருதுடாம் பாரு. சில ஆளுங்க மூஞ்சிய பார்த்தா என் பாயிண்ட் போயிருதுடா, ஆனா உன்னை பார்த்தா வருதுடா, புதுசா வரணும்ல. என்னன்னா பாஸ்டர் பிரசங்கத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு போறாரா இல்லையா, நான் ஜெபம் பண்ணிட்டு போயிருப்பேன், என் கூட நீங்க பேசணும் பாட்டு உட்கார்ந்து இருப்பேன். அனல் பறக்கும் பிரசங்க நேரம் தோத்துறான் அப்படி இருக்கும்.
ஆராதனை நேரமா, அபிஷேக நேரமா, சொத்துறோம். அதுதான் ஒரிஜினல் பெந்தெகோஸ்தே ஸ்பிரிட். பெந்தெகோஸ்தே சபைகள் அப்படித்தான் இருக்கும். இங்க நாங்க ஆராய்ச்சிட்டு இருப்போம், பேய் எங்க இருந்தோ ஓடியாரோம் தோத்துறோம். நாங்க என்னமோ அதை கூப்பிட்ட மாதிரி தோத்துறோம். நாங்க ஆவியானவர் தான் கூப்பிட்டு இருப்போம். அது அலறி அடிச்சு வந்து வாசல்ல டமால்னு உளுந்து பெறலும் தோத்துறோம். ஆத்துமாதான் நாங்க பண்ண மாட்டோம், பேயே பண்ணும் தோத்துறோம். நிறைய விசுவாசிகள் அப்படித்தான். அதுதான் சபைகளை கொண்டு வந்துச்சு. அல்லேலூயாவா. பாஸ்டர் சில சமயம் ஆராதனை சீக்கிரம் முடிக்கிறாருன்னா நாங்க பேசிக்கிறோம், எங்கேயோ வெளியூர் போறாரு போல தெரியுது தோத்துறோம், அதனால சீக்கிரமா முடிக்கிறாரு அப்படின்னு நாங்க பேசிக்கிறோம். ஏன்னா ஆராதனை 9 மணிக்கு ஆரம்பிச்சா குறைஞ்சது 2 மணி வரைக்கும் தான் போகும், 2 மணிக்கு தான் முடியும் தோத்துறோம். அதுல திருவிருந்து இருந்துச்சுன்னா அன்னைக்கு 3 மணி ஆகும் தோத்துறோம். அப்படி ஆராதனை நடக்கும். இருக்கீங்களா? எங்கே பெந்தெகோஸ்தே? எங்கே பெந்தெகோஸ்தே சபை? எங்கே பெந்தெகோஸ்தே அனுபவம்? இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை அப்படிப்பட்டவைகளுக்குள் பிரவேசிக்க தீர்க்க தரிசன வரங்களுக்குள் பிரவேசிக்க, பரிசுத்த ஆவிக்குள் பிரவேசிக்க, அபிஷேகத்துக்குள் பிரவேசிக்க, ஆலயத்திற்குள் பிரவேசிக்க, வார்த்தைக்குள், ஜீவனுக்குள், சத்தியத்துக்குள், பரிசுத்தத்துக்குள், சகல விதமான ஆழங்களுக்குள் பிரவேசிக்க நம்மை எழுப்ப விரும்புகிறார். அவன் அப்படித்தான் பண்ணான். அவன் வந்திருக்கானோ, யாரு? இளையகுமாரன். அவன் வந்திருக்கானோ, அவனுக்கு இடம் கொடுத்துருக்கீங்களோ? அவனுக்கு பாதரட்சையா? அவனுக்கு புதிய வஸ்திரமா? அவனுக்கு கொளுத்த கன்றா? தோத்துறேன். நானும் இத்தனை நாள் இங்க இருக்கேன், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியவாத அடிச்சுகளா கறிக்கு நெச்சவே யாரு? இந்த மூத்த குமாரன் தோத்துறான். இவன் என்னமோ அவங்க அப்பா வீட்டுல எதையுமே திங்காத மாதிரி எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியவாது கொடுத்தீங்களா, அவனுக்கு கண்ணுக்குட்டியை கொடுத்துருக்கிய அப்படின்றான். அவரு போய் அவங்க அப்பா, ஏய் தோத்துறான், உள்ள வாடா, என்னுடையது எல்லாம் உன்னுடையதுடா, நீ உள்ள வந்துட்டீனா என்னுடையது எல்லாம். அல்லையா சொல்லுங்க. நீ உள்ளவா. என்னமோ ஒரு பாதரட்சைய பார்த்துட்டு, ஒரு செருப்பை பார்த்துட்டு, ஒரு மோதிரத்தை பார்த்துட்டு, ஒரு கண்ணுக்குட்டியை பார்த்துட்டு தோத்துறான். எனக்கு கிடைக்கலையே, உனக்கு கிடைக்கலையே, நீ உள்ளவா டேஸ். அல்லையா சொல்லுங்க. என்னுடையது எல்லாம். ஆலயத்திற்குள் பிரவேசிக்க இன்றைக்கும் நம்ம எழுப்ப விரும்புறார். ஆமெனா. கடமைக்காக ஜெபிக்கிறது இல்லை, கடமைக்காக பயில் படிக்கிறது இல்லை, கடமைக்காக சர்ச்சுக்கு வருது இல்லை, கடமைக்காக ஊழியம் செய்யறது இல்லை. பவுல் சொல்வாராம், ஆசையாய் தொடருகிறேன். எதற்காக பிடிக்கப்பட்டேன்னு அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையா. எப்பொழுதுமே ஜெபம் ஆசையா பண்ணணும், பைபிள் ஆசையா படிக்கணும், ஊழியம் ஆசையா செய்யணும், ஆராதனை ஆசையா பண்ணணும். அது உள்ள வந்து டேஸ்ட் பண்ணி பழகிட்டோம்னா தோத்துறான். ஊர்ல 10 டீ கடை இருந்தாலும் அந்த ஒரு டீ கடையில தான் கூட்டம் நிறைய இருக்கும் தோத்துறான். ஒருவேளை அது 1 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருந்தா கூட தோத்துறான், அங்கதான் வண்டி போகும். அப்ப அந்த அனுபவிச்ச பழக்கம் அவனை இழுக்குது. நீங்க ஆலயத்தின் பிரசன்னத்தை, வார்த்தைய, சத்தியத்தை, அபிஷேகத்தை அனுபவிச்சு அந்த ஆழங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களால ஞாயிற்றுக்கிழமை கல்யாண வீட்டுக்கு போகவே முடியாது, ஆப்சண்ட் போடவே முடியாது, அன்னைக்கு மாட மேய்க்க போகவே முடியாது. எது எக்கடு கட்டு போனாலும் போட்டும், நான் அப்பாவை பார்க்க ஆலயத்துக்கு போவேன், பிரசன்னத்தை அனுபவிக்க ஆலயத்துக்கு போவேன் அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எங்க வந்துருவான்? சர்ச்சுக்கு வந்துருவான். நீங்க இங்க ருசி பார்க்காதனாலதான், அந்த ஆழத்துக்குள்ள வராததுனாலதான் எவனாவது ஒருத்தன் பத்திரிக்கை வச்சா பிரியாணி நீங்களாம்னு கிளம்பி அப்படின்ட்டு போயிடுறான். என்ன பேச காணா? மச்சான் போடுற பிரியாணியை விட இங்க இருக்கிற பிரசன்னம் மேலானது. கல்யாண வீட்டு பிரியாணியை விட கர்த்தரின் ஆலயத்தின் பிரசன்னம் மேலானது. அதுக்கு உள்ளவா, உள்ள ஆலயத்திற்குள் பிரவேசிக்க. 2வது அவயவங்களில் பலன் கொள்ள. 7ஆம் வசனம் என்ன சொல்லுது? தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட, வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. பல வருஷமா முடங்கி கிடந்த அவன் இப்ப வார்த்தை அவனை நோக்கி வருது, இயேசுவின் நாமம் அவனை நோக்கி வருது, பரிசுத்த ஆவியின் வல்லமை அவனை நோக்கி வருது. அந்த நிமிஷத்துல முடங்கி கிடந்த, பலவீனப்பட்டு கிடந்த அவன் அவயவங்கள், அவன் கரடுகள், அவன் கால்கள் என்ன செய்ததா? பலன் கொண்டது. ஆமெனா.
1 கொரிந்தியர் 12:27 நாம் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறோம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. 12:27 நாம் கிறிஸ்துவின் சரீரமா, அதுல தனித்தனியே அவயவமா. நல்லா கவனிக்கணும். தோத்துறான் பலனுள்ள அவயவமா, பலவீனமான அவயவமா? யோசித்து பாருங்க. மூளை பலனா இருக்கு, கண்ணு பலனா இருக்கு, கையு பலனா இருக்கு, இருதயம் பலனா இருக்கு, ஆனா காலு சூம்பி கிடக்கு. அப்படி யோசித்து பாருங்க, எப்படி இருக்கும்? அவனுக்கு மூளை பலன் தான், எல்லாமே பலன் தான், ஆனா காலு சூம்பி கிடக்கு. அந்த அவயவம் பலவீனமா கிடக்கு. கால் நல்லா இருக்கு, தோத்துறான். எல்லாம் நல்லா இருக்கு, மூளை பலவீனமா இருக்கு. மூளை வேலையே செய்யல, தோத்துறான். அப்படின்னா கொஞ்சம் அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு அவயவம் பலவீனப்பட்டாலும் அது முழு சரீரத்தையும் பாதிக்குமா இல்லையா? எல்லாம் நல்லா இருக்கு, கண்ணு பார்வை இல்ல அப்படின்னா பிரச்சனை தானே. எல்லாம் நல்லா இருக்கு, கேட்கிற திறன் இல்ல, பிரச்சனை தானே. பேசுற திறன் இல்ல, வாய் பேச வராது, பிரச்சனை தானே. கை செயல்படாது, எடுத்து சாப்பிட முடியாது, தோத்துறோம். ஒரு காரியத்தை செய்ய முடியாது, பிரச்சனை தானே. இன்னைக்கு சபையில, சபைங்கிறது நாம தான், நம்ம கிறிஸ்துவின் சரீரம். இதுல ஒவ்வொருத்தரும் ஒரு அவயவம். எல்லாருமே பலனுள்ள அவயவமா இருந்துட்டா, இதுல சிலரை கண்ணா வச்சிருக்கிறாரு, சிலரை காதா வச்சிருக்கிறாரு, சிலரை தோத்துற வாயா வச்சிருக்கிறாரு, கையா வச்சிருக்கிறாரு, காலா வச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாருமே பலனுள்ள ஆத்துமாக்களா இருந்துட்டோம்னா, இதுல இருக்கிற எல்லா அவயவமுமே பலனா இருந்துருச்சுன்னா, சபையை மேற்கொள்ள எந்த சக்தியாலையும், சாத்தானாலையும், பிசாசாலையும், எசபேலாலையும், கோலியாத்தாலையும் முடியாது. நீங்க 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 20:12 யோசபாத்து சொல்லுவாரு, 3 ராஜாக்கள் யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ண வருவாங்க. 3 ராஜாக்கள், மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார். இவங்க 3 பேர் வருவாங்க. 3 எதிரிகள் யூத ராஜாவுக்கு விரோதமா வருவாங்க. அப்ப யோசபாத்து பயந்துருவான். பயந்துட்டு 12ஆம் வசனத்துல சொல்லுவான், எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயந்திருக்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு யாரு யார பார்த்து சொல்றது? ஒரு யூத ராஜா, யூத மக்களின் தேவன், சர்வ வல்லமையர் உள்ளவரை பார்த்து சொல்றாங்க. அதாவது பிள்ளைங்க தகப்பனை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரை பார்த்து, எங்களுக்கு என்ன இல்ல, எங்களுக்கு என்ன இல்ல, பலன் இல்ல, வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. இதே இஸ்ரவேல் மக்களை பத்தி என்னாகுமோ 23:22 என்ன சொல்றாரு? காண்டாமிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. இஸ்ரவேல் ஜனம்னாலே எப்படிப்பட்டவர்களா? காண்டாமிருகத்துக்கொத்த பலன் கொண்டவர்களா. இஸ்ரவேலின் தேவன் அவர்கள் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனே அவர்களுடைய பலன். தாவீது பல சங்கீதங்கள்ல சொல்றார், நீரே எங்களுடைய பலன். அப்போ பலனாகிய கர்த்தர் அவங்க கூட இருக்கிறாரு. தோத்திரம். அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கொத்த பலன் உண்டுன்னு வார்த்தை சொல்லுது. ஆனா இப்ப யோசபாத்து சொல்றான், இந்த எதிரிகளுக்கு முன்னால நிக்க எங்களுக்கு என்ன இல்ல, பலன் இல்ல. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. இதுக்கான உங்களை பெத்தேன், இதுக்காக உங்களை நான் ரச்சிச்சேன், இதுக்காக உங்களை நான் யூதர்கள் என் பிள்ளைகள்னு சொல்றேன், என் பிள்ளைன்னு சொல்ற உனக்கு வெக்கமா இல்ல? பலன் இல்லைன்னு சொல்ற. எதிரிக்கு முன்னால, பிரச்சனைக்கு முன்னால, பிசாசுக்கு முன்னால, சத்துருக்களுக்கு முன்னால நிக்கிறதுக்கு பலன் இல்லைன்றியே. இன்னைக்கும் சபையுடைய நிலை அப்படித்தான் இருக்கு, பரிதாபமா இருக்கு. நாம யார்? ரட்சிக்கப்பட்ட ஜனம், வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், பரிசுத்தாவியை பெற்ற ஜனம். அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்லுது? பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் பெற்ற ஜனம் நாம. ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனைக்கு முன்னால நம்மளால நிக்க முடியல, மனுஷனுக்கு முன்னால் நிக்க முடியல, சின்ன சின்ன காரியங்களுக்கு முன்னால் நிக்க முடியல. எதை பார்த்தாலும் பயம். சபைக்குள்ள இன்னைக்கு பலன் இல்ல, ஊழியங்களுக்குள்ள பலன் இல்ல. எவ்வளவு வேதனையான விஷயம் பாருங்க. அதான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னான். அவன் பயந்துகிட்டு, ஐயோ நேபுகாத்நேச்சார் இவர் தாடி வச்சிருக்கிறாரு, இவர் பயங்கரமான ஆளு, இவர் நம்ம பகச்சிக்க கூடாதா, இவர் சொல்றத நம்ம கேட்டுருவோம்டா, அந்த பொற்சலைக்கு முன்னால நாமளும் என்னஞ்சிருவோம், உளுந்துருவோம்டா. நான் சொன்னா ஓடா டேஸ், எங்க கூட ஏசு. நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. 6ஆம் அதிகாரத்துல தோத்துறான். 3ஆம் அதிகாரத்துல 16-17 வசனங்கள்ல நாம படிக்கிறோம், இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்ல எங்களுக்கு
அவசியம் இல்லை. ஆமெனா? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை விடுவிப்பார். இன்னொரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்றேன், அவர் விடுவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின பொற்சலையை நாங்க பணிந்து கொள்வது. என்ன சொன்ன? பலன் இல்லாதவன் தான் தோத்துறான். முழங்கால் செத்தவன், முழங்கால பலன் இல்லாதவன் தான் மனுஷன்ட்ட கையேந்தணும். அல்லையா சொல்லுங்க. முழங்காலில் பலனுள்ளவன், ஆவியில் பலனுள்ளவன், விசுவாசத்தில் பலனுள்ளவன், வார்த்தையில் பலனுள்ளவன், சத்தியத்தில் பலனுள்ளவன் சாய்ந்து போக மாட்டான். நீங்க ஆவியில பலனா மாறணும். அதுக்கு தான் உங்களை கர்த்தர் எழுப்ப விரும்புறாரு. நீங்க வார்த்தையில பலனா மாறணும், உள்ளான மனுஷல்ல பலனா மாறணும், உங்கள் ஒவ்வொரு அவயவமும் பலனா மாறணும், ஒவ்வொரு விசுவாசியும் பலனா மாறணும், உங்க கணவர் பலனா, உங்க பிள்ளைங்க பலனா மாறணும், நீங்க ஜெபத்துல பலனா மாறணும், விசுவாசத்துல பலனா மாறணும். நீங்க தோற்று போகிற கூட்டம் அல்ல, சோர்ந்து போகிற கூட்டம் அல்ல, நீங்க எதை கண்டும் பயப்படுகிற கூட்டம் அல்ல. நீங்க வாயை திறந்த அற்புதம் நடக்கும். நீங்க பிசாசை பார்த்து பேசுங்க, நீங்க பிரச்சனையை பார்த்து பேசுங்க, நீங்க மலையை பார்த்து பேசுங்க, அது இவ்விடம் விட்டு பெயர்ந்து சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளுண்டு போகும். உங்களை எதிர்த்து நிற்க ஒருத்தனுக்கும் திராணி இல்லை. ஏன்னா உங்க மேல் இருக்கிற அபிஷேகமும் அழைப்பும் அத்தனை மேன்மையானது. அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அல்லேலூயாவா? அவயவங்களில் பலன் கொள்ள கர்த்தர் இன்னைக்கு நம்மளை எழுப்ப விரும்புகிறார். நெகட்டிவா பேசவே கூடாது. என்ன நடந்தாலும் சரி, என் கர்த்தர் என் கூட இருக்கிறார், என்னை ஒன்றும் சேதப்படுத்தார். அவரை தாண்டி என் வாழ்க்கையில ஒன்னும் நடக்கும். என் தலையில் உள்ள முடியெல்லாம் மயிரெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கான், என்ன அவர் பெர்மிஷன் இல்லாம இதுல ஒண்ணு கூட விழாது. இதுல இருக்கிற ஒண்ணு கூட விழாதுன்னா அப்புறம் என்ன சேதப்படுத்த எவனாலையும் முடியுமா? ஆண்டவரே சொல்ல, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு. நாம என்ன செய்யறோம்? அப்படியே மாத்தி செய்யறோம். அவனை கண்டா நாம ஓடுறோம். ஐயோ பிசாசு, ஐயோ பேய், ஐயோ பாம்பு, ஐயோ இருட்டு தோத்துறான். அவன் ஐயோ தலையை விரிச்சிட்டு வருது, அண்ணன் திரும்பி பாருனே, அது அக்கா தானே. அல்லையா சொல்லுங்க. அப்பா ஆமேனா? ஆவில அவயவத்துல. மூணாவது என்ன சொன்னார் ஆண்டவர்? அப்போஸ்தலரோடு கரம் கோர்க்க. திரும்ப 8வது வசனம். தோத்திரம். அவன் குதித்தெழுந்து, இதான் 8வது வசனமா? தோத்திரம். தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள். யாரோட கூட? இவனை எழுப்பிவிட்டாங்க பாருங்க. பேதுரு யோவானோடு கூட, அப்போஸ்தலரோடு கூட கரம் கோர்த்து ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிறான். இதுவரைக்கும் யாரு கூட கரம் கோர்த்துட்டு இருந்தா? சக பிச்சைக்காரர்கள். இதுவரைக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாரு? இன்னொரு பிச்சைக்காரன் பாஸ். மாப்ள தட்டு எப்படி என்ன ஒரே சில்லறையா வந்திருக்கு சொல்றான். இவரை பார்ப்போம், அடாடாடா ஒரு கலெக்ஷன் இல்லையா? அந்த அம்மா வர, அம்மான்னு கூப்பிட, அம்மா அம்மா அம்மா, இன்னும் கொஞ்சம் குரலை இறக்கி அம்மா அப்படி கூட. இல்ல நீ வாட்டுக்கு சத்தமா ஐயாங்கத, ஐயா அப்படி கூப்பிடு. இப்படி பிச்சைக்காரங்களோட தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஆலயத்துக்கு வெளியில இருந்தா நீ பழகுற அனைத்து பேரும் பிச்சைக்காரன் தான். அல்லையிலே சொல்லுங்க. அப்போ இது வரைக்கும் அவங்க கூட்டணி உறவு சொத்துறான். பிச்சை எடுக்கிற கூட்டம், பிச்சை எடுக்கிற ஆளுங்க, இன்னொரு ஆளை சார்ந்திருக்கிறான் பிச்சைக்காரன், அவனோட தான் அவன் கூட்டணி. ஆனா இப்போ கர்த்தர் நாம வந்த உடனே, கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே, கர்த்தருடைய ஊழியக்கார வந்த உடனே, பரிசுத்தாவியின் வல்லமை வந்த உடனே அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொள்கிறது. நான் நினைக்கிறேன் அந்த தட்டை தூக்கி வீசிருப்பா. தோத்துறான். ஆமேனா? பர்த்திமே குருடன் கூட மேல இருந்த அந்த பழைய அழுக்கு வஸ்திரத்தை தூக்கி என்ன செஞ்சானா? வீசினானா. தோத்துறான். கூட்டணியை கலைக்கிறேன். தோத்துறான். ஆமா, கூட்டணியை முறிக்கிறேன். இனி உங்க கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாதா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இனி பெரிய ஆளுகடா, அபிஷேகம் உள்ள ஆளுகடா, தரிசனம் உள்ள ஆளுகடா, வசனத்தை சுமக்கிற ஆளுக, அப்போஸ்தலர்கள், ஊழியர்கள், அவர்களோட தான் இனி நான் கரம் கோர்ப்பேன். அதுக்குத்தான் கர்த்தர் இன்றைய தினம் என்னை எழுப்புகிறார்.
இன்னைக்கு நிறைய சபை லாபான் சபையா தான் இருக்கு. தோத்திரம். லாபான்னு நொய்யின்னு இருக்காரு. தோத்திரம். அவர் வச்சிருக்கிற ஆடுகளும் நொய்யின்னு இருக்கு. ஆனா நாம அப்படி இல்லை. நாம யாக்கோபின் ஆடுகள், பலனுள்ள ஆடுகள். அப்போ மேய்ப்பனோடு, அபிஷேகம் உள்ளவரோடு, அப்போஸ்தலரோடு கரம் கோர்க்க எழும்புங்கள். ஆமெனா. நம்ம உறவு சபையோட தான் இருக்கணும். நம்முடைய பிணைப்பு சபையோட தான் இருக்கணும். நம்ம ஐக்கியம் அப்போஸ்தலரோட தான் இருக்கணும். இத்தனை வருஷமா அவன் யோசிச்சிருப்பான், தவறான நபர்களோட பழகிட்டோமே, தவறான நபர்களோட ஐக்கியப்பட்டுட்டோமே, தவறான இடத்துல நம்ம உட்கார்ந்துட்டோமே. ஒரே ஆலயம்தான், அதுக்கு வெளியில ஒரு கூட்டம், அதுக்கு உள்ள ஒரு கூட்டம். தவறு பண்ணிட்டோமே. தோத்திரம். இனி நான் எந்த காலத்திலும் சாகிற வரைக்கும் அவங்களோட நான் ஐக்கியப்படவே மாட்டேன். இனி நான் அப்போஸ்தலரோட தான், அபிஷேகம் உள்ளவங்களோட தான் என்று கரம் கோர்க்கும்படி அவனை எழுப்பினவர் நம்மை இந்த இரவு நேரம் எழுப்புகிறார். ஜெபிக்கிறவர்களோட கரம் கோருங்க, தரிசனம் உள்ளவங்களோட ஐக்கியப்படுங்க, சபையோட இன்னும் ஐக்கியப்படுங்க. கடைசியா நான் முடிக்கிறேன். தோத்திரம். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் என்ன செய்தாரா? எழுப்பினார். இந்த 10ஆம் வசனத்துக்கு பிறகு 11ஆம் வசனத்திலிருந்து நீங்க படிச்சீங்கன்னா, தோத்திரம், 11ஆம் வசனத்திலிருந்து திரளான ஜனங்கள் அந்த சாலமோன் மண்டபத்துக்கு என்ன செய்றாங்களாம்? ஓடி வர்றாங்க. தோத்திரம். இந்த அலங்கார வாசல் சப்பானி எழும்பினதை பார்த்த உடனே குணமாக்கப்பட்ட சப்பானி 11ஆம் வசனம், பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்க ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எண்ணப்பட்ட மண்டபத்தில் அவர்களிடத்திற்கு என்ன செய்தார்கள்? பேதுரு வந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்து சொல்றான், என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க? இவன் எழும்பிட்டான்னா, இவன் சுகம் அடைஞ்சிட்டான், இவன் சப்பானியா இருந்தான், இப்ப எழும்பிட்டான், நாங்க இவனை எழுப்பணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல 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 இல்ல. இயேசுநாதர் தேவகுமாரன் ஒருத்தர் வந்தாரு, ஞாபகம் இருக்கா? இந்த உலகத்துக்கு பிதாவாகிய தேவன் அவரை அனுப்புனாரு. பிதாவின் சித்தத்தை இந்த உலகத்துல நிறைவேற்றி முடிச்சாரு. ஆனா நீங்கள்லாம் சேர்ந்து அவர் என்ன செஞ்சீங்க? அந்த ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். நாங்கள் அதற்கு சாட்சிகளா இருக்கிறோம். 15ஆம் வசனத்துல சொல்றாரு. 16ல தோத்திரம், 15ல அதை சொல்லிட்டு 16ல சொல்றாரு, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு, நாங்கல்லப்பா, நீங்க கொலை செஞ்சீங்களே, தேவன் அவரை உயிரோட எழுப்பினாரு. அந்த இயேசுவின் நாமம் தான் இவனுக்கு என்ன செஞ்சிச்சு? சுகத்தை கொடுத்துச்சு, விடுதலையை கொடுத்துச்சு, எழுப்புச்சு. இவனை எழுப்பினவர் கர்த்தர், இவனை எழுப்பினவர் இயேசு, இவனை எழுப்பினது இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி, ஆமா, பக்கத்துல இந்த சப்பானிய வச்சுக்கிட்டு, எழும்பின நபரை வச்சுக்கிட்டு பேதுரு பிரசங்கம் பண்றார். நடந்தது என்ன? 4:4 அதிகாரம் 4ஆம் வசனம். தோத்திரம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய ஒரு சப்பானி எழுந்தான், 5000 பேர் மனம் திரும்பினார்கள், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். நம்ம இப்படி கூட சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? பேதுரு பிரசங்கம் பண்ணாரு, பேதுரு பிரசங்கத்தை கேட்டு 5000 பேர் மனம் திரும்பினாங்க. உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் இன்னொரு காரணமும் இருக்கு. அத்தனை பேர் அங்க கூடி வந்ததுக்கு காரணமே இந்த அலங்கார வாசல் சப்பானியை எழுப்பினார் பாருங்க, அவனை பார்க்கத்தான் வந்தாங்க. அவங்களுக்கு தான் பேதுரு பிரசங்கம் பண்ணார். இவனை சாட்சியா வச்சுட்டு பிரசங்கம் பண்ணார். எப்பா, அவன்தானா இவனா அவன் என்று ஆச்சரியப்பட்டு பிரமித்ததோடு மட்டுமல்ல, அவர்கள் எல்லோரும் இவனை எழுப்பின இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள். அப்போ சப்பானியாவே நீ கிடந்தீனா இன்னைக்கு 5000 பேர் மனம் திரும்ப முடியும்? ஆண்டுடைய திட்டம் அவனை குறித்து எவ்வளவு இருந்திருக்கு பாருங்க. நீ ஒரு நாள்ல நீ எழும்பிச்சுன்னா ஒரு ஆளை வச்சு 5000 பேரை நான் என் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வருவேன். அதுக்கப்புறம் அவன் எத்தனை பேருக்கு ஊழியம் செஞ்சானோ, எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னானோ, எத்தனை பேருக்கு சாட்சி சொன்னானோ, அவன் ஆதி திருச்சபையில அப்போஸ்தல திருச்சபையில இணைந்து கொண்டு எத்தனை ஊழியங்களை செஞ்சானோ, அவன் மூலம் எத்தனை பேர் கர்த்தருக்குள்ள வந்தாங்களோ, கர்த்தர் இன்னைக்கும் சொல்றாரு,
ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை. அநேக ஆயிரங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த உங்களை எழுப்ப விரும்புகிறார், எழுப்ப விரும்புகிறார். நீங்க முடங்கி கிடக்குறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எழுப்புறாரு. ரட்சிப்பு இல்லாம முடங்கி கிடக்கிற பல ஆயிரங்களை உங்க மூலம் கர்த்தர் எழுப்ப போறாரு, எழுப்ப போறாரு, எழுப்ப போறாரு, எழுப்ப போறாரு. கிராமத்தை எழுப்ப போறார், தெருக்களை எழுப்ப போறார், ஆயிரங்களை எழுப்ப போறார். உங்க நாமம், உங்க மூலம் ஆண்டவர் நாம மகிமைப்பட போகுது. ஆமேனா? முடங்கி கிடக்க விடமாட்டார், சப்பானி தன்மையில விடமாட்டார், பிரமிக்கும்படி எழுப்புவார். இந்த உயிரோடு எழுந்து வந்த லாசருவின் நிமித்தமாக பல யூதர்கள் தோத்திரம் இயேசுவினிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள். ஹலோ, நான் இன்னைக்கு வரைக்கும் அதை யோசித்து ஆச்சரியப்படுறேன். நீ செத்தே போயிருந்தாலும் சரி, உன்னை வச்சு நான் செய்ய நினைச்சிருக்கிற திட்டம் தோற்காது. உன்னை உயிரோட எழுப்பி கொண்டு வந்தாகிலும் உன் மூலம் ரட்சிக்கப்பட வேண்டிய கூட்டத்தை ரட்சிக்கப்பட வைப்பேன்னு செத்து போய் கிடந்த லாசருவை உயிரோட எழுப்பி அவன் மூலம் பல ஆயிரங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தினவர் சர்வ வல்லவர். ஆமென். அவர் எழுப்பணும்னு முடிவு பண்ணிட்டா எந்த நிலையில நீங்க இருந்தாலும் உங்களை எழுப்புவார். எழும்பி நிற்போம், ஜெபிக்க போகிறோம். இந்த இரவு நேரம் தேவ பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. பிரமிக்கும்படி எழுப்புவார், பிரமிக்கும்படி எழுப்புவார். ஆண்டுகளாய் முடங்கி போனாயோ, அடுத்தவரையே சார்ந்திருக்கிறாயோ, ஆதாய பொருளாய் மாறி போனாயோ, இன்றைக்கு உன்னை எழுப்பியே தீருவேன். ஆலயத்திற்குள் பிரவேசிக்க உன்னை எழுப்புவேன். அவயவங்களில் பலன் கொள்ள உன்னை எழுப்புவேன். அப்போஸ்தலரோடு கரம் கோர்க்க உன்னை எழுப்புவேன். ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த உன்னை எழுப்புவேன், உன்னை எழுப்புவேன். எந்த நிலையில நீ இருந்தாலும் உன்னை விட மாட்டேன், உன்னை எழுப்புவேன்.